11th Max Chapter 3 Trigonometry 4th sum நம்ம பார்க்குறோம். If sin theta plus cos theta is equal to m, show that cos to the power 6 theta plus sin to the power 6 theta is equal to 4 minus 3 bracketல வந்து m squared minus 1 the whole squared divided by 4. இவங்க இந்த டேர்ம் வந்து அவங்க கொடுத்துருக்க given. இதை வச்சு நம்ம வந்து இந்த டேர்ம் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இந்த கிவனை யூஸ் பண்ணி நம்ம இதை எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த டேர்மை கொண்டு வரணும். அதுதான் இந்த சம். ஓகேவா? இங்கே எம் ஸ்கொயர் லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க கொடுத்துருக்க கிவன் என்னன்னு பார்க்கலாம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம். ஓகே, இங்கே வந்து எம் ஸ்கொயர்டு நமக்கு ஆன்சரில் பாருங்கள் எம் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் வருதா? அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கொயரிங் பண்ணணும். அப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்கொயரிங் பண்ணுறோம். இப்போ நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இதெல்லாம் வரும்போது இந்த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம போடணும். அப்போது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இந்த இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ ஏன்றது என்னது? சைன் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abனா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த டேர்மை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 1 அப்படின்னு தெரியும். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த டேர்முக்கு பதில் நான் 1ன்னு போட்டுக்கிறேன். 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது மைனஸ் 1 ஆகிடும். ஸோ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இந்த 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1 ஆகிடுது. இப்போது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ தான் இது. வெறும் சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த மல்டிப்ளையில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்ம தேவைப்படும் போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கிவனை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க எல்ஹெச்எஸை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் டு த பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் டு த பவர் 6 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மை நம்ம எடுத்துக்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்னா காஸ் டு த பவர் 6 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா கியூப். இப்போ இந்த 2 3 மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் இல்லையா? பவரை மல்டிப்ளை பண்ணுவோம்ல. அப்போது நம்ம காஸ் டு த பவர் 6 தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஹோல் பவர் 3ன்னு சொல்லி நம்ம போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ் அவங்க கொடுத்துருக்கிறது காஸ் டு த பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் டு த பவர் 6 தீட்டா இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போது இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. நமக்கு அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போது இங்கே a plus b அப்படின்னா ஏன்றது என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது a plus bன்றது வந்து இந்த a plus b நம்ம எப்படி எழுதுறோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். இப்போது இந்த ஏ ஸ்கொயர்டு அப்படின்றது வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வருது. நான் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா முதல்ல வேணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த பி ஸ்கொயரை முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது தான் இங்கே பி. இவங்க நமக்கு பி ஸ்கொயர்டு வேணும். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம பி ஸ்கொயர் எழுதிட்டோம், ஏ ஸ்கொயர் எழுதிட்டோம். இது ப்ளஸ் தான். ஸோ இந்த இடத்துல மாறுறதுனால ஒன்றும் தப்பில்லை. நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் ஏபின்றது ஏன்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா,
பிங்கிறது sin square theta. ஸோ மைனஸ் sin square theta cos square theta நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த டேர்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த cos square theta ப்ளஸ் sin square thetaவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1 போட்டுக்கிட்டோம். இந்த 1ஆல் இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே கிடைக்கும். ஸோ 1ன்றது இந்த இதோட முடிஞ்சிடும். ஏன்னா 1 வச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இந்த 1 கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த டேர்ம் பார்க்குறோம். இப்போது நீங்கள் அடிக்கடி படித்த ஃபார்முலா என்னது, a + b the whole squared. அப்போது அது எப்படி எழுதுவோம், a² + b² + 2ab ஃபார்முலா நம்ம எழுதுவோம். இப்போது a² + 2² a² + b² மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா a + b the whole squared, இந்த ப்ளஸ் 2ab இந்த சைடு வந்தால் என்னவாகும், மைனஸ் 2ab ஆகிடும். அப்போது a² + b² வேல்யூ என்னது, a + b the whole squared மைனஸ் 2ab. அந்த ஃபார்முலா நம்ம a² + b² நம்ம எழுதலாம். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே a² + b² இருக்கா. உடனே சொல்வீங்க இது b² இல்லை மேடம், எப்படினாலும் ஓகே தான். ஓகேவா, a² + b² இருக்குது. இது நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம், a + b the whole squared மைனஸ் 2ab. அது வந்து இஸ் ஈக்குவல் டு a² + b². அப்போது இங்கே ஏங்கிறது sin square theta ப்ளஸ் பிங்கிறது cos square theta the whole squared. சரியா, a + b the whole squared மைனஸ் 2ab. 2ab ஏன்றது sin square theta, bங்கிறது cos square theta. 2ab ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போது இதோட வேல்யூ என்னது, 1. அப்போ 1² மைனஸ், இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான். ஏன்னு பாருங்கள், இது 2 sin square theta cos square theta, இங்கே cos square theta sin square theta. இடம் மாறி போட்டதுனால தப்பில் ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்குது. அதனால் நம்ம வந்து லைக் டேர்ம் சால்வ் பண்ணோம்னா இது -2 இது -1 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -3. அப்போது -3 sin square theta இன்ட்டு cos square theta அப்படின்னு இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போது 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்போது 1 - 3 இந்த sin square theta cos square theta தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதில் sin theta cos theta the whole square போடலாமா, அப்படி தான் போட்டிருக்கோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், sin theta cos thetaக்குன்னு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, m² - 1 divided by 2. sin theta cos theta ஓட வேல்யூ என்னது, m² - 1 divided by 2. இந்த வேல்யூவை இந்த sin theta cos thetaன்ற இருக்கிற இடத்துக்குள்ள இதுக்கு பதில் அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். sin theta cos thetaக்கு பதில் m² - 1 divided by 2 the whole squareன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு வரோம். அப்போ நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக ஸ்கொயர் பண்ணணும். டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். நியூமரேட்டரை பண்ணோம்னா m² - 1 the whole squareன்னு கிடைக்கும். டினாமினேட்டரை பண்ணும்போது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இது ஒரு டேர்ம். ஓகேவா, உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 1க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்சிஎம் பொதுவாக டிஃப்ரெண்ட்டான டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்குவோம். ஸோ 4 1 × 4 4. இந்த 4ஐ வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். 4ஐ வச்சு 1 மல்டிப்ளை பண்ணால் 4, 1 வச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 4 - 3 into m² - 1 the whole square divided by 4. இப்போ நம்மளோட RHS பாருங்க, 4 - 3 m² - 1 the whole square divided by 4. நமக்கு நம்மளோட RHS term கிடச்சிருச்சு, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 11th Maths Chapter 3 Trigonometry Exercise 3.1ல நம்ம 5th sum பார்க்குறோம். cos to the power 4 alpha divided by cos square beta plus sin to the power 4 alpha divided by sin square beta is equal to 1. எனில் prove that ன்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் இந்த சம்மில் எடுத்துக்கலாம். sin to the power 4 alpha plus sin to the power 4 beta is equal to 2 sin squared alpha sin squared beta.
இந்த டேர்முக்கு இதை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் டேர்மை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த எல்ஹெச்எஸ் டேர்மில் டினாமினேட்டர் ரெண்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம், கீழே இருக்க 2 டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்குவோம். காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இந்த டேர்மை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த டேர்மை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் காஸ் டு த பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் sin to the power 4 alpha into cos square beta divided by cos square beta sin square beta இருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டரை நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ என்ன ஆகும்னா டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போது cos square 4 alpha into sin square beta plus sin square 4 alpha cos square beta is equal to இந்த டேர்ம் இங்கே வந்துடும்ல cos square beta into sin square beta அப்படின்னு இது கிடைக்கிது. இப்போது நமக்கு எப்பயுமே நம்மளோட ஆர்ஹெச்எஸை நம்ம பார்த்துட்டே வரும். ப்ரூஃப் எந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது இது எல்லாமே பாருங்கள், இந்த எல்லா டேர்முமே சைனில் தான் இருக்குது. அப்போது நம்ம காஸ்டில் இருக்க எல்லாத்தையுமே சைனில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ காஸ் டு த பவர் 4 ஆல்ஃபா அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்டு அப்படி நம்ம எழுதலாம். இப்போது அது மாதிரி தான் நான் இந்த சைடு எழுத போகிறேன். இப்போ காஸ் டு த பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதுகிறோம், காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு சொல்லி போட்டுக்கிறோம் இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு இல்லையா, இதையுமே நம்ம வந்து சைனாக சேஞ்ச் பண்ணணும். எல்லா காசையுமே நம்ம சைனாக சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா காஸ் டு த பவர் 4 ஆல்ஃபாவை காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான், மித்தது எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது இங்கே இருக்க இந்த காஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சைனாக மாற்ற போகிறேன். நமக்கு தெரியும்ல காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு தெரியும். அந்த ஐடென்டிட்டியை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறத 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு எழுதலாம். இந்த மேலே த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம இந்த டேர்முக்கு ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்கிட்டோம் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம எப்படி மாற்றுறோம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாற்றிட்டோம். அதே மாதிரி இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இங்கே இது தப்பாக இருக்கிறனால இதை அடிச்சிருக்கேன், கீழே வருது பாருங்கள். இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நான் என்னவா மாற்றுறேன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாற்றுறேன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, இப்போது இந்த டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அந்த ஃபார்முலாவில் தான் இதை எழுத போகிறோம். a ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே கிடைக்கும், ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபான்னு கிடைக்கும். பி ஸ்கொயர் எப்படி கிடைக்குது, சைன் ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணோம்னா சைன் டு த பவர் 4 ஆல்ஃபான்னு கிடைக்குது. மைனஸ் 2ab அப்படின்னும் போது 2 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஓகேவா, இது எந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்கோம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன, அதே மாதிரி இங்கேயும் இங்கே இருக்கிறதே பாருங்கள். இப்போது சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் டு த பவர் 4 ஆல்ஃபானே கிடைக்கும். ஓகேவா, ப்ளஸ் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபான்னு கிடைக்கும். இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் டக்குன்னு சைன் டு த பவர் 6ன்னு போடக்கூடாது, இதில் ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. அப்போ சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் வந்துடும், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும்ல. ஸோ மைனஸ் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இந்த டேர்ம் கிடைக்கும். இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா வச்சு இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா வச்சு 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை வச்சு சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே பீட்டான்னு இருக்கா, ஸோ 1 மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடச்சிரும். இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, ஸோ மைனஸ் சைன் டு த பவர் 4 பீட்டான்னு கிடைக்கும். ஏன்னா அது ரெண்டுமே சைன் ஸ்கொயர் பீட்டா, 2 சைன் ஸ்கொயர் பீட்டான்றது வந்து
sin to the power 4 பீட்டான்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த மூணையுமே இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 1 வச்சு சைன் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் பீட்டாவே தான். sin to the power 4 ஆல்ஃபா வச்சு சைன் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் sin to the power 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போது -2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு கிடைக்குதா? இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது இந்த இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்மையும் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். உள்ளே கொண்டு வரும்போது ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டா உள்ளே வரும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு வந்துடும். இந்த மைனஸ் சைன் டு த பவர் 4 பீட்டா உள்ளே வரும்போது ப்ளஸ் சைன் டு த பவர் 4 பீட்டான்னு வந்துடும். இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 0 இருக்கும். ஓகேவா? நான் இந்த ரெண்டு எல்லா டேர்மையுமே நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் கேன்சல் பண்ணிட்டோம். ப்ளஸ் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டாவையும் இந்த மைனஸ் சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் டு த பவர் 4 ஆல்ஃபா plus sin to the power 4 beta minus 2 sin squared alpha sin squared beta. இந்த மூணு டேர்மு தான் மிச்ச பேலன்ஸில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போது அவங்க நம்ம ஆர்ஹெச்எஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, sin to the power 4 alpha plus sin to the power 4 beta is equal to போட்டு 2 sin squared alpha sin squared beta. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸில் இருக்க -2 sin squared alpha beta இந்த டேர்மை இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +2 sin squared alpha sin squared பீட்டான்னு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, நம்மளோட ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. 5th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போது 11th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், cos to the power 4 beta divided by cos squared alpha plus sin to the power 4 beta divided by sin squared alpha is equal to 1. இந்த டேர்மை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க கிவன் இந்த இது கொடுத்துருந்தாங்க. நம்ம அதிலேருந்து இதை ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, sin to the power 4 alpha plus sin to the power 4 beta is equal to 2 sin squared alpha sin squared beta நம்ம ப்ரூஃப் பண்ணோம். நம்ம ப்ரூஃப் பண்ண இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ sin squared power 4 alpha plus sin to the power 4 beta is equal to 2 sin squared alpha sin squared beta. இப்போ இந்த 2 sin squared alpha sin squared beta is equal to இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் வரும். அப்போ -2 sin squared alpha sin squared beta is equal to 0. இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சுன்னா is equal to 0 இருக்கும் இல்லையா? இப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது a squared plus b squared minus 2ab அப்படின்னு இருக்கு. இப்போது sin to the power 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம்னா, sin squared alpha the whole squaredன்னு போடலாம். இங்கே sin squared alpha இருக்கா, இதோட ஸ்கொயர் தானே இது. அப்போ a squared plus b squared minus 2ab is equal to 0 இருக்கு. இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா, a minus b the whole squared. அப்போது நம்ம இந்த டேர்மை எப்படி எழுதலாம்னா, இந்த இடத்துல இது a. அப்போது sin squared alpha minus bன்றது என்னது, sin squared beta. a minus b the whole squared. அப்போது sin squared alpha minus sin squared beta the whole squared is equal to 0 அப்படின்னு இந்த ஹோல் டேர்மையும் நம்ம ஃபார்முலா படி மாற்றி இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இஸ் ஈக்குவல்க்கு இந்த சைடு இருக்கிறத ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம். sin squared alpha minus sin squared beta is equal to இந்த சைடு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு வருவோம்ல, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், 0வே தான் கிடைக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் sin squared alpha minus sin squared beta is equal to 0. இப்போ sin squared alpha இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த minus sin squared beta is equal to இந்த சைடு அனுப்புனா ப்ளஸ் ஆகிடும். அப்போது sin squared alpha is equal to sin squared beta. இந்த ஸ்கொயரையும் கூட கட் பண்ணிடலாம். அப்போ sin alpha is equal to sin beta. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, alpha is equal to beta. என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த ஸ்டெப்பில் பாருங்களேன், இப்போது சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபான்றதுக்கு என்ன வேல்யூ, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சைனை காசாக மாற்றினா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா.
அதுதான் எழுதியிருக்கேன். 1 மைனஸ் காஸ்கைட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ்கைட் பீட்டா. இப்போ இந்த டேர்மை அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் ரெண்டோட அடையாளமும் மாறும். அப்போ +1 -1 ஆகிடும். மைனஸ் காஸ்கைட் பீட்டான்றது ப்ளஸ் காஸ்கைட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இந்த -1ஐயும் +1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபாவை நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ப்ளஸ் காஸ்கைட் ஆல்ஃபான்னு கிடைச்சிடும். இப்போ இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபான்னு கிடைச்சிரும். இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டானா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos to the power 4 alpha divided by cos squared beta plus sin to the power 4 alpha divided by sin squared beta is equal to 1. இவங்க கொடுத்த கொஸ்டினில் கொடுத்த given நம்மளை என்னவா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த cos to the power 4 beta divided by cos squared alpha plus sin to the power 4 beta divided by sin squared alpha is equal to 1. இந்த டேர்மை தான் நம்மளை கொண்டு வர சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இவ்வளோ நேரமும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சருக்கும் பாருங்கள். cos to the power 4 ஆல்ஃபான்னு இங்கே இருக்குது, இங்கே cos to the power 4 பீட்டான்னு இருக்குது, இங்கே cos squared பீட்டான்னு இருக்குது, இங்கே cos squared ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல பீட்டா இருக்குது, பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா போட்டுக்கலாம், இந்த பீட்டாக்கு பதில் ஆல்ஃபா போட்டுக்கலாம், இங்கேயும் ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா போட்டுக்கலாம், இந்த பீட்டாக்கு பதில் ஆல்ஃபா போட்டுக்கிட்டோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா. அவ்வளோதான் இந்த சம். நம்ம இப்போ 6th சம் பார்க்கலாம். 11th மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் 6th சம் பார்க்குறோம். y is equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha then prove that அப்படின்னு போட்டுட்டு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேர்ம் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க எல்ஹெச்எஸை நம்ம எடுத்துக்கலாம். y is equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha. இப்போது நான் இதில் என்ன பண்ணேன்னா ரெண்டு டேர்ம் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா இந்த காஸ் ஆல்ஃபாவத்துக்கு இங்கே போடுறேன், சைன் ஆல்ஃபாவத்துக்கு இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ப்ளஸ்ஸுக்குள்ளே இடம் மாதிரி போடலாம்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? அதனால 1 + sin alpha + cos alpha நான் இது ரெண்டையும் இடத்த மாற்றி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. 1 + sin alpha அதை ஒரு ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன், cos alphaன்றதை தனியாக ஒரு டேர்ம் போட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று தானே. அடிஷனில் வந்து எப்படி பண்ணினாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து அதே தான் கிடைக்கும். ஸோ நான் இந்த டேர்மை இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். இப்போது என்ன பண்ணேன்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டருக்கு நான் காஞ்சிகேட் எடுக்கிறேன். காஞ்சிகேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 + sin alpha ஒரு டேர்மாக இருக்குது, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா, இந்த நடுவில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் மைனஸாக மாற்றி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணனா அதுதான் இந்த இதோட காஞ்சிகேட். ஓகேவா? இப்போது அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். 2 sin alpha divided by 1 plus sin alpha plus cos alpha. இந்த ப்ளஸ்ன்றது மட்டும் இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha minus cos alpha. இப்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது a plus b, a plus b இருக்கா? இங்கே பாருங்கள், இது a minus b. இப்போது a plus b a minus b டினாமினேட்டரில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a squared minus b squared is equal to a squared minus b squared is equal to a plus b into a minus b. இப்படி எழுதலாம்ல நம்ம. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதுகிறோம். இப்போ a plus b into a minus b இருக்குது. நம்ம a squared minus b squared ஃபார்முக்கு இதை எழுதுகிறோம். அப்போ a அப்படிங்கிறது 1 plus sin alpha. ஸோ 1 plus sin alpha squared, bங்கிறது cos alpha. ஸோ மைனஸ் b squared வரணும்ல, அப்போ மைனஸ் cos squared alphaன்னு எழுதியிருக்கேன். இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alphaன்னு போட்டாச்சு. இப்போது இது எப்படி இருக்குது இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a plus b the whole squareல இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம்? a squared plus b squared plus 2ab. அந்த ஃபார்முக்கு இதை மாற்ற போகிறோம். a square அப்படிங்கிறது 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே கிடைக்கும். இப்போ b square அப்படிங்கிறது sin squared alpha plus 2abனா 2 into 1 into sin alpha 2 sin alpha தான்.
இப்போ இதை வந்து a + b the whole squared ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இருக்குல்ல, நமக்கு காஸ் ஸ்கொயர்டு வேண்டாம். நம்மளோட டினாமினேட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுல பாருங்கள் சைன் தான் நமக்கு வேணும். அப்போ இது என்ன பண்ணணும், சைனாக மாற்றிடணும். அப்போ 1 - sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு இந்த டேர்மை நான் மாற்றிக்கிறேன். இந்த இதை எப்படி மாற்றிருக்கோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முக்கு மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அடுத்த ஸ்டெப்பில் இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவை வந்து 1 - sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு மாற்றிட்டேன். இப்போது இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் வந்து காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு காமன். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவை நம்ம 1 - sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு போட்டோம். ஸோ இந்த மைனஸ் வந்து இது ரெண்டுக்குமே சொந்தம். அப்போ மைனஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இந்த மைனஸ் 1ம் இந்த ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ரெண்டு sin ஸ்கொயர்டு ஆல்ஃபாயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு நமக்கு கிடைக்கும். இப்போ அதை என்ன பண்ணுறோன்னா மேலே பாருங்கள் நியூமரேட்டரில் 2 sin ஆல்ஃபா 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. கீழே டினாமினேட்டர் பாருங்கள் 2 sin ஆல்ஃபா. இப்போ இந்த ரெண்டு sin ஸ்கொயர்டு ஆல்ஃபாவையும் கூட்டினோம்னா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு கிடைக்குது. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2 sin ஆல்ஃபா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்றது ரெண்டுலேயுமே இருக்குது, சைன் ஆல்ஃபான்றதும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம், 2 sin ஆல்ஃபான்றதை இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக வெளியில் எடுத்துடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும், இங்கே வந்து சைன் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அப்போ 2 sin ஆல்ஃபா வெளியில் வந்துச்சுன்னா 1 + sin ஆல்ஃபான்றது உள்ளே இருக்கும். ஸோ மேலே நியூமரேட்டரில் 2 sin ஆல்ஃபா இருக்குல்ல, அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மேலே 2 sin ஆல்ஃபாவும் கீழே 2 sin ஆல்ஃபாவும் கட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது எப்படி இருக்குன்னா 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபான்னு இருக்குது. பட் நம்மளோட RHS என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணணும்னா 1 - cos ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 பக்கத்தில் இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபாவை எழுதிக்கணும், ப்ளஸ் இந்த sin ஆல்ஃபாவை எழுதிக்கணும். அப்போ 1 - cos ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபா. நம்மளோட RHS கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் கிடைக்க SS Maths தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.